Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல cauliflower manchurian recipe எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யிறதுக்கு cauliflower நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துர்க்கேன். Onion, capsicum and garlic ஃபைனா சாப் பண்ணி எடுத்துர்க்கேன். மைதா 3 tablespoon, corn flour 3 tablespoon, salt and pepper எடுத்துர்க்கேன். Saucesல tomato sauce, soya sauce and red chilli sauce எடுத்துர்க்கேன். ஒரு panல water add பண்ணிட்டு cauliflower and salt add பண்ணி ஒரு 2 minutes மட்டும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். cauliflower cook ஆகணும்ங்கற அவசியம் இல்ல. ஒரு பவுல்ல 3 tablespoon மைதா and 3 tablespoon corn flour add பண்ணிக்கலாம். half tablespoon salt, half tablespoon pepper and half tablespoon ginger garlic paste add பண்ணி இத once நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி இத நம்ம வந்து ஒரு இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சில mix பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாணல்ல ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி இருக்கிற பேட்டர்ல காலிஃப்ளவரை ஒன் பை ஒன்னா டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு Chinese Cusine. இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். டபுள் சைடும் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இத எடுத்துடலாம். பேலன்ஸ் இருக்கிற காலிஃப்ளவரையுமே நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா காலிஃப்ளவருமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் garlic, onion, capsicum ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணி நம்ம sauté பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு வெஜிடபிள்ஸ் கிரன்ச்சியா தான் இருக்கணும். சோ ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் நம்ம இத sauté பண்ணிக்கலாம். இப்போ ஒன் பை ஒன்னா எல்லா சாஸஸ்மே ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ், chilli சாஸ் and soya சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். தென் கொஞ்சமா salt ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். சாஸஸ் நல்லா வெஜிடபிள்ஸோட mix ஆயிடுச்சு. ஒரு பவுல்ல கொஞ்சமா corn flour and water ஆட் பண்ணி mix பண்ணிட்டு இந்த வெஜிடபிள்ஸ்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸோட நல்லா mix ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு dry manchurian செஞ்சிருக்கேன். உங்களுக்கு செமி கிரேவி வேணும்னா நீங்க கொஞ்சம் காலிஃப்ளவர் வாட்டர் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சில கிடைக்கும். அவ்வளவுதான், காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். இதுவரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு குயிக்கா ரீச் ஆகும். Thanks for watching.